அமைச்சின் நிகழ்வு பகுதியில் போக்குவரத்து துறையின் ஒத்துழைப்புடன் தோஹா டிரைவிங் அகாடமி வழிகாட்டல்கள் மற்றும் கட்டளைகள் கொண்டமைந்த சாரதி அனுமதி பத்திரத்துக்கான கோட்பாடு ரீதியான செயல்முறை திட்டத்தை முன்வைக்கின்றது. சாரதி அனுமதி பத்திரம் 2007 ஆண்டின் 29ஆம் பிரிவின் 19வது விலக்கு போக்குவரத்து சட்டத்தின்படி சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் அதிகாரியிடமிருந்து சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் எந்தவொரு மோட்டார் வாகனத்தையும் சாலையில் ஓட்ட அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்ற பின்னரே எந்த வாகனங்களையும் நீங்கள் செலுத்த முடியும். கத்தார் நாட்டில் சாரதி அனுமதி பத்திரத்தின் வகைகள். மோட்டார் சைக்கிளுக்கான சாரதி அனுமதி பத்திரம். இந்த சாரதி அனுமதி பத்திரமானது 50 கியூபிக் சென்டிமீட்டரை தாண்டாத என்ஜினை உடைய மோட்டார் சைக்கிளை ஓட்டுவதற்கு அங்கீகாரம் அளிக்கின்றது. 2 சக்கரங்கள் அல்லது அதற்கு மேற்பட்டதாக காணப்படும் இது காரின் வடிவத்தில் வடிவமைக்கப்படவில்லை. மெல்லிய ரக மோட்டார் வாகன சாரதி அனுமதி பத்திரம். இந்த சாரதி அனுமதி பத்திரமானது பல்வேறு வகையான ஃபைபர் வைட் மோட்டார் வாகனங்கள் மற்றும் மொத்த எடை 5 தொன்களை தாண்டாத தனியார் போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் 25 பயணிகளை தாண்டாத பயணிகள் திறன் கொண்ட லைட் பஸ்கள் போன்றவற்றை ஓட்டுவதற்கு அங்கீகாரம் அளிக்கின்றது. கனரக மோட்டார் வாகன சாரதி அனுமதி பத்திரம். பஸ். இந்த சாரதி அனுமதி பத்திரமானது 25 பயணிகளை தாண்டாத சாரதி உள்ளடக்கியதாக 25 பேர்களை கொண்ட பஸ்களை ஓட்டுவதற்கு அங்கீகாரம் அளிக்கின்றது. நடுத்தர ட்ரக். இந்த சாரதி அனுமதி பத்திரமானது 13 தொன்களை தாண்டாத 5 தொன்களுக்கும் குறையாத நடுத்தர எடை கொண்ட வாகனங்கள் மற்றும் 25 பயணிகளுக்கும் மேற்பட்ட பயணிகள் திறன் கொண்ட பேருந்துகள் என்பவற்றை ஓட்டுவதற்கு அங்கீகாரம் அளிக்கின்றது. டிராக்ஸ் மற்றும் ட்ரெய்லர்ஸ். இந்த சாரதி அனுமதி பத்திரமானது 13 தாண்டிய மொத்த எடை கொண்ட கனமான ஹெவி மோட்டார் வாகனங்கள் மற்றும் ஓட்டுநர் பேருந்துகள் அல்லது நடுத்தர அளவிலான லொரிகள் போன்றவற்றை ஓட்டுவதற்கு அங்கீகாரம் அளிக்கின்றது. எக்யூப்மெண்ட் சாரதி அனுமதி பத்திரம். ஃபோர்க்லிஃப்ட் பாரம் தூக்கும் இயந்திரம். இந்த அனுமதி பத்திரமானது ஃபோர்க்லிஃப்டை ஓட்டுவதற்கு அங்கீகாரம் அளிக்கின்றது. லோடர். இந்த சாரதி அனுமதி பத்திரமானது லோடர் மற்றும் ஏனைய கடினமான இயந்திர வாகனங்களை ஓட்டுவதற்கு அங்கீகாரம் அளிக்கின்றது. இது ஆட்டோமேட்டிக் டிராக்டர்ஸ், அரைக்கும் இயந்திரம் மற்றும் ட்ரம் ட்ரக் மற்றும் வேளாண்மை உழவும் டிராக்டர், அக்ரிகல்ச்சர் டிராக்டர் ஆகியவற்றை உள்ளடக்கியது. மேலதிகமாக பல இலகுரக மோட்டார் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டதும் உரிமம் பெற்றவையும் ஆகும். கிரேன் பாரம் தூக்கும் இயந்திரம். இந்த அனுமதி பத்திரமானது கிரேன் மற்றும் லசிக் ஆயுத வாகனங்களை ஓட்டுவதற்கு அங்கீகாரம் அளிக்கின்றது. இது சேவிஸ் கிரேன், டெலிஸ்கோப் கிரேன் மற்றும் லைட் மெயின்டெனன்ஸ் கிரேன் போன்றவற்றை உள்ளடக்கியது. மேலதிகமாக பல மோட்டார் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டதும் உரிமம் பெற்றவையும் ஆகும். எக்ஸ்கவேட்டர் அகழ்வாராய்ச்சிக்கும் தோண்டுவதற்கும் பாறங்களை நகர்த்துவதற்கும் பயன்படும் ஒரு வகை வாகனமாகும். இதில் ரோலர், மைலிங் மெஷின், புல்டோசர், ட்ரக், கிரேன் மற்றும் இலகுரக ட்ரக் மோட்டார் வாகனங்கள் உள்ளடங்கும். இவை பதிவு செய்யப்பட்டவை மற்றும் உரிமம் பெறப்பட்டவையாகும். பொது வாகன ஓட்டுநர் சாரதி அனுமதி பத்திரம். இவ்வனுமதி பத்திரம் டாக்ஸியை ஓட்டுவதற்கு அங்கீகரிக்கின்றது. இன்னும் வாகனங்கள், பயணிகள் வாகனங்கள், பொது போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் உபகரண வாகனங்கள் என்பவை ஓட்டவும் அனுமதிக்கின்றது. ஊனமுற்றோர் இலகுரக மோட்டார் வாகன சாரதி அனுமதி பத்திரம். இந்த அனுமதி பத்திரம் ஊனமுற்ற உரிமையாளருக்கு சிறப்பு விவர குறிப்புடன் வாகனம் ஓட்ட அனுமதி அளிக்கின்றது. தற்காலிக அனுமதி பத்திரம். இது பின்வரும் வாகனங்களை ஓட்ட கற்றுக்கொள்வதற்கும் ஆகும். மோட்டார் சைக்கிள், மெல்லிய ரக மோட்டார் சைக்கிள், கனரக மோட்டார் சைக்கிள், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் மற்றும் சாதன வாகனங்கள், ஊனமுற்றோருக்கான சிறப்பு வாகனங்கள். சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பதற்கான விண்ணப்பம். வாகனம் ஓட்டும் போது எப்போதும் எங்களிடம் சாரதி அனுமதி பத்திரம் இருக்க வேண்டும். போலீஸ் அதிகாரிகளிடம் காட்டுவதற்கும் இது எங்களிடத்தில் இருக்க வேண்டும்.
சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருக்காதவரை வாகன உரிமையாளர் நம்பக்கூடாது. இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரத்துக்கான எந்த ஒரு முயற்சியும் அனுமதிக்கப்படாது. மேலும் சாரதி அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தவோ அல்லது சட்டத்தை மீறும் வகையில் மற்றவர்கள் அதை பயன்படுத்தவோ அல்லது சட்ட ரீதியான செயல்களை நடத்தவோ அனுமதிக்கப்பட மாட்டாது. சாரதி அனுமதி பத்திரத்தின் இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டால் அனுமதி பத்திரத்தை வைத்திருப்பவர் போக்குவரத்து துறைக்கு அல்லது ஏதாவது அதன் கிளைகளில் தொடர்பு கொண்டு சேதமடைந்த அல்லது இழந்த சாரதி அனுமதி பத்திரத்தை மீண்டும் வழங்குமாறு கோரிக்கை விட வேண்டும். சாரதி அனுமதி பத்திரத்தை பயிற்சிக்கான பொதுவான நிபந்தனைகள். ஆட்சேர்ப்புக்கான வயது எல்லை. மோட்டார் சைக்கிள், இலகுரக வாகனங்கள் அல்லது ஊனமற்றோரின் வாகனங்களுக்கான சாரதி அனுமதி பத்திரத்தை கோரிய பின்னர் 18 வயதாக இருக்க வேண்டும். கனரக வாகனங்கள், மோட்டார் வாகனங்கள், பாரம் தூக்கும் வாகனங்கள் அல்லது எக்யூப்மெண்ட் பொதுவான வாகனங்களுக்கான சாரதி அனுமதி பத்திரத்தை கோரியவர் குறைந்தது 21 வயதுடையவராக இருக்க வேண்டும். வயதுக்கான ஆதாரம் பிறப்புச் சான்றிதழ் அல்லது பொது போக்குவரத்து துறையால் நிரூபிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணத்தின் மூலமும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மருத்துவ நலம் அல்லது நிலை. விண்ணப்பதாரரின் மருத்துவ நிலை மருந்து ரீதியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அமைச்சின் நிகழ்வு பகுதியில் உள்ள மருத்துவ நடவடிக்கைகள் மற்றும் நடவடிக்கைகளால் உடல் மற்றும் பார்வை ஆரோக்கியம் என்பன தீர்மானிக்கப்படுகின்றன. சாரதி அனுமதி பத்திரத்திற்கான விண்ணப்பதாரர்கள் பார்வையின் சக்தியை மேம்படுத்த கண்ணாடியை ஐகிளாஸ் பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் மருத்துவ பரிசோதனையின் போது பொது போக்குவரத்து துறையால் தீர்மானிக்கப்படுகின்றது. மருத்துவ பரிசோதனை படிவம் விண்ணப்பதாரரின் தனிப்பட்ட புகைப்படத்துடனும் மற்றும் நிறைவகை ஆவணங்களுடனும் வழங்கப்படுகின்றன. பின்வரும் சந்தர்ப்பங்களில் மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகின்றன. எந்தவொரு சாரதி அனுமதி பத்திரத்திற்கும் முதன்முறையாக விண்ணப்பிக்கும் போது, சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்கும் போது, சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருப்பவரின் சுகாதார பிரச்சினை அல்லது இயலாமை நிரூபிக்கப்பட்டால், ஓட்டுநர் சோதனையில் பாஸ் பண்ணப்பட்டால், கோட்பாடு ரீதியான சோதனை. இது போக்குவரத்து விதிகள், டிராபிக் ரூல்ஸ், நெறிமுறைகள், அடையாளங்கள், சமிக்கைகள், வாகன செயல்பாடு மற்றும் பயன்பாட்டினை அடிப்படை கொள்கைகள் மற்றும் முதலுதவிகள் கொள்கைகள் போன்றவற்றில் நடைபெறும். பயிற்சி சோதனை. விண்ணப்பதாரர்கள் தியரிட்டிக்கல் டெஸ்டில் தேர்ச்சி பெற்ற பிறகு விண்ணப்பதாரர் பயிற்சி டெஸ்டுக்கு உள்வாங்கப்படுவர். இது 2 நிலைகளில் நடைபெறும். முதலாவதாக த ஃபீல்ட் டெஸ்ட், களச்சோதனை. குறிப்பிட்ட பயிற்சிகளை செய்வதற்கான விண்ணப்பதாரரின் இயலுமையை பரிசோதிப்பதற்காக இது ஒரு பயிற்சி துறையினால் நடத்தப்படுகின்றது. இரண்டாவதாக வீதியில் நடத்தப்படும் சோதனை. இது விண்ணப்பதாரர் அனுமதி பத்திரம் பெறுவதற்கு முன் இடம்பெறும் இறுதி தேர்வாகும். விண்ணப்பதாரர்களின் இயல்மைகளை சுட்டிக்காட்ட இது இடம்பெறுகின்றது. ஸ்டார்ட் என்ஜின், வாகனத்தை முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகர்த்துதல், கியரின் பாவனைகளும் தேவைகளும், சாதாரண மற்றும் திடீர் துவக்கம் மற்றும் ஸ்லோ பண்ணுதல், ஏனைய வாகனங்களுக்கிடையில் உரிய குறிப்பிட்ட இடத்தில் தனது வாகனத்தை குறிப்பிட்ட குறியீடுகள் மற்றும் கோடுகளுக்கிடையில் வாகனத்தை சரியாக நிறுத்துதல், வலது பக்கம் செல்லுதலும் மற்றும் இடது பக்கம் செல்லுதலும் மற்றும் பாதையை மாற்றுதலும், தேவையான சமிக்கைகளை சரியான நேரத்தில் பயன்படுத்துதல், போக்குவரத்து சமிக்கைகள் குறியீடுகள் விடயத்தில் கட்டமைப்புடன் நடத்துதல், போக்குவரத்து சட்டங்கள் மற்றும் சாலையில் உள்ள மற்ற வாகனத்தின் சமிக்கைகள் குறித்து கவனம் செலுத்துதல், குறுக்கு வீதிகள், ஸ்டார்ஸ் மற்றும் ரவுண்ட் அபவுட் போன்றவற்றை கையாளுதல், வீதியில் வரையறுக்கப்பட்ட இடத்துடன் வாகனத்தை ஓட்டுதல் மற்றும் வாகனத்தை திருப்புதல், வாகன விளக்குகளையும் மற்றும் கண்ணாடிகளையும் சரியான முறையில் பயன்படுத்துவதையும் கற்பித்தலாகும். சாரதி அனுமதி பத்திரத்திற்கான கட்டணம். தேவையான அனைத்து டெஸ்ட்களிலும் தேர்ச்சி பெற்ற பிறகு விண்ணப்பதாரர் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும்.